நம்ம இதுல அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். இந்த மாதிரி பிரிச்சு ஒரு சிலபஸை பிரிச்சு அதுல வெற்றி அடைகிறாங்க. எல்லா விஷயத்திலும் நீங்க அதை என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதுல வெற்றி அடைகிறார்கள். இந்த வெற்றி அடைந்ததுடைய விளைவாக இன்றைக்கு ஒரு பெரும் சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம். தீனை பிரிச்சு பார்க்கக்கூடிய சமுதாயம். இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளேயே தீனை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அவங்க எப்படி பேசுவாங்க, பொதுவாக எப்படி பேசுவாங்க, நீங்க இஸ்லாமிய சமுதாயத்திலையும் பார்க்கலாம். இப்படிப்பட்டவர்கள் ஒரு காலத்தில் இருந்தே இருக்க மாட்டாங்க. ஒன்றில் ஏதோ ஒரு வழிமுறையில் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு கொள்கையில் இருந்திருப்பாங்க. அந்த கொள்கை தவறு, அவனுக்கு தவற சரியான அறிவு கிடைக்கல என்பது இரண்டாவது அம்சம். ஏதோ ஒன்று. ஆனா இப்போ ஒரு சமுதாயம் முஸ்லீம்கள் நீங்க பாருங்க, எனக்கு எந்த கொள்கையும் இல்லை. முஸ்லீம் சமுதாயத்தில் எனக்கு எந்த கொள்கையும் இல்லை, நான் இதனாலதான் அங்க இங்கெல்லாம் போறதில்லை, ஒரே சண்டை, ஒரே கருத்து முரண்பாடு, அதனால நான் அங்க இதெல்லாம் போறதில்லை. அப்ப நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்கன்னு கேட்டு பாருங்க. எல்லா ஃபித்னாக்கும் அவர் போவார், எல்லா ஃபித்னாவுக்கும் அவர் போவார், எல்லா குழப்பங்களுக்கும் அவர் போவார், எல்லா அதாவது கலிசடையான நிகழ்வுகளுக்கு அவர் போவார். ஆனா எதுக்கு போக மாட்டாரு, இங்க சரியான குழப்பம். எங்க ஒரே பார்த்தாலும் கூடும் கூடாது ஒன்று தானே, அது கூடும் கூடாது 2, 3, 10, 20 வருது இல்லையே. 1000 கருத்துக்களா, எங்கேயாவது ஒரு சப்ஜெக்ட்ல 1000 கருத்து நீங்க கண்டிக்கிறீங்களா? 2 கருத்து தான் இருக்கும். கூடும் கூடாது 1000 கருத்து. எங்க 1000 கருத்து இருக்குது உலகத்துல? எங்க 1000 கருத்துல 2 கருத்து தான் இருக்குது. கூடும் கூடாது, மிஞ்சி போனா 2 செய்யலாம் யாராவது தெரிவிப்பான், அவ்வளவுதான். மத்தபடி 1000 கருத்து, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றான், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லவே இல்லை, 2 பேர் 2 சொல்றான், அவ்வளவுதான். இதுதான் நடக்கு. ஆனா சும்மா அப்படி சொல்லி இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே நீங்க பார்க்கலாம், அவர்கள் எந்த கொள்கையில இருக்க மாட்டான், ஒரு கொள்கையும் இல்லையா. அவங்க சரியான டிஸ்டர்ப் ஆகுது. அவங்க எதுல இருப்பாங்கடா, அந்த கொண்டாட்டங்கள் இருக்குது, உதாரணம் பர்த்டேஸ், அந்த ஃபங்க்ஷன், அதுல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லுல தான் இருப்பாங்களே ஒழிய எதுவும் இருக்க மாட்டாங்க. தொழுகைக்கு வந்தாலும் நான் ஒரு ஓரமா நின்று தொழுவிட்டு போயிடுவேன். மற்றவங்க எப்படி நிக்கிறாங்க, இப்ப ஒரு ஓரமா நின்று நான் தொழுதுட்டு போயிடுவேன். எனக்கு இதுல எல்லாம் அலட்டி இல்லை. சரி நீங்க என்ன சொல்றீங்க, இது ஹராமா ஹலால், அவ்வளவுதான், நான் அவ்வளவுதான் ஃபாலோ பண்ணிட்டு போறேன். இப்படி நிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது கருத்து முரண்பாடு என்பது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வைத்த ஒரு நியதி. மார்க்கத்தில் மட்டுமல்ல, இங்க எதை எடுத்தாலும் பிள்ளைய எப்படி படிப்பிப்போம் எல்லாரும் நல்லதுன்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை எடுத்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை பிடிக்கலையா, நம்ம முரண்பட்டுக்கலையா, முரண்பட்டுக்கணும். அதுக்காக நல்லா வாழலையா, வாழ்றோம். அப்ப என்னன்னா முரண்பாடா, அதனால இது வருவதில்லையா. அன்புள்ள சகோதரர்களே, முரண்பாடுக்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் வாழுகிறோம். எல்லாரும் உடன்பாடு, எல்லாற்றுக்கும் ஒரே சப்ஜெக்ட் இருந்தா நம்ம வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன அம்சம், எனக்கு சரியான பொருளாதார கஷ்டம், இது எப்ப தீருமோ தெரியாது. எனக்கு திருமண தேவை ஒன்று, அது எப்ப தீருமோ தெரியாது. எனக்கு சரியான கவலை, இது எப்ப முடியுமோ தெரியாது. எனக்கு சரியான கடன் தொல்லை, இது எப்ப முடியுமோ தெரியாது. ஆனா அவன் ஒரு விஷயம் இருக்கிறான், இது 4 முடிஞ்சா நீ வாழவே தேவையில்லை. இது 4 முடிஞ்சால் நீ இந்த உலகத்துல வாழ வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு தேவை இருக்கும் வரைக்கும் தான் வாழ்க்கை. என்றைக்கு ஒன்றுல தேவை முடியுதோ, உன்னுடைய தேவை முடியுதோ, வீட்டில் பார்க்கலாம் சேர் தனியா கொடுத்து வச்சிருவாங்க. ஏன், அவருக்கும் தேவையில்லை, அவரிலும் தேவையில்லை. நடக்குதா இல்லையா? இஸ்லாம் இருந்தா அப்படி வைக்க மாட்டா, அது வேற. ஆனா நடக்குதா இல்லையா? அவரிலும் தேவையில்லை, அவருக்கும் தேவையில்லை. அதனால சுமை. என்றைக்கு நீ தேவைப்படுகிறாயோ, உனக்கு டிஸ்டர்ப் வருதோ, அது வரைக்கும் நீ தேவை என்ற அர்த்தம். டிஸ்டர்ப் என்பது உனக்கு தேவையுடைய ஒரு பகுதி. உனக்கு சரியான டிஸ்டர்ப் இருக்குதுன்னு நீ தேவைப்படுகிறாய். உனக்கு சரியான கஷ்டம் இருக்குதுன்னு நீ தேவையோடு இருக்கிறாய். இந்த 2 முடிஞ்சா லைஃப் இல்லை. ஆனா அதுக்காக வேண்டியே வாழ்ற மாதிரி கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கண்டிக்கிறாங்க. அதுதான் வாழ்க்கை என்றும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி போக வேண்டும். எப்பொழுதும் தீனின் ஊடாகத்தான் எங்களுக்கு விடிவு கிடைக்கும் என்கின்ற சிந்தனை உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். யாராவது உங்கள்கிட்ட நம்ம கொள்கை போராட்டம் நடக்க, இஸ்லாமிய எழுச்சியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இது சரியா அது பிழையா, இந்த கொள்கை சரியா அந்த கொள்கை பிழையா, போராட்டம் இருக்க மறுக்கல. ஆனால் நம்ம எல்லாம் ஒரு விஷயத்துல சரியாக இருக்கணும். என்ன தெரியுமா, இந்த வெளியே இருந்து கண்டு இது நம்மளுக்கு சரி வராது அப்படின்ற ஒரு ஸ்டைல தெரியுறாங்களே, இங்க உடம்பற்ற கூடாது. நீங்க சொல்றது சரிதான்ப்பா, நானும் தான் இப்ப அதை யோசிச்சுட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறேன், நானும் தான் இப்ப அதை யோசிச்சு, நானும் உங்களோட சைடு தான் என்ன செய்ய போறேன். அப்ப நீ நீ சரிகான்ற அந்த கொள்கையில என்ன பிரயோசனம்? ஒரு நாள் இல்லைன்னு சொல்ல, நீ பாரு, வாழ்ந்து பார், இருந்து பாரு. இந்த உலகத்துல நீ எங்கேயும் காணாத. ஆனா அந்த நபர்கள் ஒரு இடத்துல வராங்க. எங்க வராங்க தெரியுமா? உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு கேள்வி வருது, என் கணவன் தவறான தொடர்பு இருக்கிறாரு, என் கணவன் தவறான தொடர்பு இருக்கிறாரு, அவர் ஏஜென்சி செய்யறாரு, அதாவது இந்த ஹத்தாமாத் இதெல்லாம் வேலை செய்யறாரு, எனக்கு அது இஸ்லாத்துல ஹராம் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்,
ஒரு கேள்வி, இது எப்படி வருது, பின்னணி வருது. அப்ப நான் திருப்பி கேட்டேன், எவ்வளவு காலம் அவர் இந்த வேலை செய்யறாரு அப்படின்னு. 20 வருஷமா செய்யறாரு. ஏன் நீங்க இப்ப ஹராமா ஹலாலான்னு கேட்கணும்? நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கே இது கேட்கணுமே. 20 வருஷமா இப்படி செய்யறாரு, அப்ப இது பிள்ளைன்னு உங்களுக்கு விளங்குது. உங்களுக்கு ஏன் முதலாவது வருடமே கேட்க நினைவு வரல? அமைதி. என்ன உங்களுக்கு பாதிப்பு வரல? உங்களுக்கு பாதிப்பு வரல. என்றைக்கு இது உங்களோட லைஃபுக்கு திருப்பி அடிக்குதோ, என்றைக்கு உங்களோட பிள்ளை உங்களோட மேல பாயிரானோ, என்றைக்கு உங்க குடும்பம் சீரழில கட்டம் வருதோ, என்றைக்கு வட்டி என்று போய் பொருளாதாரம் திருப்பி அடிக்குதோ, அன்றைக்கு மார்க்கத்துல ஹராமா ஹலாலா? கேள்வி. ஹஸ்ரத் துன்யா வல் ஆகிரா, உலகம் போச்சு மறுமையும் போச்சு. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப கேள்வி, அப்ப கூடுமா கூடாதாண்டு? அன்புள்ள சகோதரர்களே, நீங்க இப்ப கேள்வி கேட்டது நியாயம், கூடுமா கூடாண்டு விளங்கப்படுத்துறது நியாயம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் உலகத்துல சுன்னால மாற்றம் செய்ய மாட்டான். அதற்குரிய விளைவுகளை நீங்க அனுபவிச்சே தான் என்ன செய்யணும், ஆகணும். அதான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய விஷயம், அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய விஷயம். அப்ப கேள்வி, என்றைக்கு தாய் தந்தை மார்க்க சம்பந்தமாக படிக்க நினைக்கிறாங்க தெரியுமா? குழந்தை டொப்பா இருப்பான், நல்லா படிச்சுட்டு இருப்பான், அப்ப எல்லாம் அதை பத்தி அந்த சைடுக்கே போக கூடாது, ஏதோ ஹராம்னு சொல்லிடுவாங்கன்னு அந்த பக்கத்துக்கே போறது இல்லை. வளர்ந்து எங்கேயா போய் தன்னைய பார்க்கவும் வரான் இல்ல, தன்னோட பேசுறதுக்கு நேரம் இல்ல, தன்னைய ஏறெடுத்து மதிக்கிறான் இல்ல, என்னை ஒதுக்கி நடக்கிறான்றக்குள்ள கேள்வி. பெற்றோர்களோடு எப்படி நடத்தல் என்பது சம்பந்தமா கொஞ்சம் விளங்கப்படுத்தினா நல்லது. என்ன பிரயோசனம், என்ன பிரயோசனம் கேட்கிறேன். உங்களோட லைஃபுக்கு அது திருப்பி அடிக்கிற நேரத்தில் ஒரு தூய்மையான உச்சகட்டமான ஒரு வாழ்க்கை ஸ்டைலை கொண்டு வரக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு உங்களோட லைஃபை நீங்க அழகா சேஃப்டியா கொண்டு போகலாம். கருத்து முரண்பாடுனா எதுல கருத்து முரண்பாடு? கருத்து முரண்பாடு இருக்கு, இல்லாமலாம் இல்ல. ஆனால் உஹுவா ஈமானியோடு இருக்கவே செய்கிறது. இஸ்லாத்தை ஒட்டு ஒருவர் வெளியாகாத வரைக்கும் ஈமானிய சகாதரத்துவம் என்றது அவருடைய ஈமானுக்கு அவருடைய கொள்கைக்கு ஏற்ப இருக்குது. கூடுதல் குறைவு இருக்குது, உண்மை. நம்ம விளங்கப்படுத்தணும் உண்மை. அவர்களோடு நம்ம அதாவது இந்த இது வழிகேடு, இது தவறு, நீங்க இருக்கக்கூடியது பிழை என்று சொல்வது உண்மை. அதுக்காக வேண்டிய தீனுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் ஆதரவு கொடுக்கிற நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம மாறக்கூடாது சகோதரர்களே. அப்ப நீங்க நினைத்து பாருங்க, அன்றைக்கு திருப்பி அடிக்கிற நேரத்தில் என்ன செய்ய தெரியுமா? கேள்வி கேட்குது. வட்டியில விட்டு போயிட்டு இருப்பாரு. பள்ளி நிர்வாகத்தை நம்ம தான் தலைவராக வரணும், எல்லாருக்கும் ஒரு வேலை பார்க்கணும் அப்படி என்று சொல்லி ஊர்ல யார் யாரெல்லாம் இந்த ஹராமட்டு பேசுறாங்களோ இவரெல்லாம் வாயை மூடணும் அப்படி இடத்துக்கு வந்துருவார். இன்றைக்கு ஊர் பள்ளி நிர்வாகங்கள் அதான் நடக்குது. நடந்து வந்தோடனே தீன சுமந்தவருக்கு இந்த உலக நீங்க நினைக்க கூட ஸ்கூல்ல மட்டும்தான் இந்த தீனையும் உலகத்தையும் பிரிச்சு கொடுக்குறாங்க. மதரசாக்கள்னா அரபு மதரசாக்கள், மார்க்கத்தை படிக்கக்கூடிய மதரசாக்களில் பெரும்பாலானவைகளில் ஒரு சில விதிவிலக்கான வைக்கலாம். அங்கேயும் தான் வெளியே வார நேரத்தில் நம்ம கொஞ்சம் அடிபடிஞ்சு தான் வாழணும், அப்படித்தான் வெளியே வரான். அடிபடிஞ்சு தான் வாழணும். அப்ப நீ என்ன தீன் அங்க படிச்ச? 7 வருஷம் இவ்வளவு படிச்சுட்டு நாங்கள் ஒரு பொருளாதாரத்துக்கும் அதற்கும் இது நீ பணிஞ்சுதான் வாழணும் ஒரு பிள்ளை வெளியே வருதுண்டா, அந்த கல்வி தேவையே இல்லை. அந்த அப்படி ஒரு கல்வி நம்மளுக்கு ஆளுமை தான் நீங்க உங்களோட குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இஸ்லாமிய மார்க்கத்தை அவன் தாங்கி நிற்பதற்கு அவன்கிட்ட அது இருக்கணும். எது வந்தாலும் அவன்கிட்ட அந்த மாற்றம் என்ன செய்யக்கூடாது, தீனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கின்ற இடத்தை வைங்க, அல்லாஹ் தஆலா அவனை கவனிப்பான். ஆனால் அப்படி உருவாக்கப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப திருப்பி பொருளாதாரத்தில் கைவிட்டு போய் பள்ளி நிர்வாகியாக இருக்கிறது. ஆகி இந்த தலைப்புல பேசக்கூடாது. ஒரு பள்ளி மூலம் விளக்கிட்டாங்க, ஏன் வட்டியை பேசிட்டாரு, ஏன் வட்டியை பேசினா விளக்குறான், குர்ஆன்ல வருது. இந்த தலைவர் அந்த கொள்கையில நிற்கிறாரு. என்ன ஊர்ல எல்லா பேங்க்ல அவருக்கு அக்கௌண்ட் இருக்குது, ஏமாத்துல அவர் தான் ஃபர்ஸ்ட்ல நிற்கிறாரு. ஓ அதானா, ரைட். அப்ப அவரும் அடுத்த முறை என்ன செய்யறது, சமாளிச்சு பேசுறது. அல்லது வட்டியை பேசுற நேரத்திலேயே வட்டி ஒரு காலம் வரும், புகையாவது படும், அதனுடைய புகைப்பட்டால் அது தவிர்க்க முடியாது அப்படின்னு என்னது சப்பை கட்டுறது பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் இந்த மாதிரி நின்றவருக்கு எத்தனையோ வசதி படைத்தவங்களோட வாழ்க்கையை பார்க்கிறோம், திருப்பி அடிக்கும் லைஃப். 2 பேருக்கு லைஃப்ல வத்தில்கல் ஐயாமுல் உதாவிலுஹா பைனன் நாஸ். ஆது சமுதாயம் வானம் வரைக்கும் கட்டின காலம் இருக்குது, அழிஞ்ச காலம் இருக்குது. அல்லாஹ்வை பார்க்க போறேன்னு கோபுரம் கட்டின காலம் இருக்குது, கடல்ல பொணமா மிதக்கிற காலமும் இருக்குது. அது அல்லாஹ்வுடைய சுன்னா, அது அல்லாஹ்வுடைய சுன்னா. வளர கிடைக்கும் போது தாழ்வு வரும் இடத்தை புரிஞ்சுக்கணும். 7 வருஷம் நல்லா விளையுதா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த அறிவு என்ன? அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வரப்போது, இன்றைக்கே செலவழிச்சு முடிஞ்சு 7 வருஷத்துல ஒன்னும் இல்லாம தெரியக்கூடாது, சேமிச்சிருங்க. இது அல்லாஹ்வுடைய சுன்னா. உலகத்துல உணர்த்துறதுக்கு கொடுக்கிறது, திருந்தி வருவதற்கு கொடுப்பது. திருப்பி அடிப்பது நேரத்தில் எல்லாம் முடிஞ்ச நேரத்தில் வட்டியுடைய பாரதூரம் என்ன? இஸ்லாமிய அடிப்படையில் நான் ஏதாவது பிசினஸ் செய்வதற்கு வழி இருக்கிறதா கேள்வி. இப்ப அப்ப இஸ்லாம் இருந்ததான் இந்த ஊர்ல இருக்கலையா? உனக்கு பாதிப்பு வந்த உடனே இஸ்லாம் ஆனா அந்த நேரத்தில் வருவது நல்லது. அல்லாஹ் தஆலா அதுக்கு தான் உனக்கு சோதனையை தாரா. சோதனை தாரது என்னதுக்கு, அடிபடுற நேரத்தில் உணர்ந்து திருந்தணும்.
திருந்தினவன நேத்து நீ எப்படி இருந்தான்னு கேட்க கூடாது நம்ம. ஆனா இது நான் பொதுவாக உணர்த்துற விஷயம். திருந்தி வர 20 வருஷம் இருந்துட்டு 21 வருஷம் கேள்வி கேட்க வரான்னு சொல்லக்கூடாது. அவர் வந்து அவர் அணைச்சிக்கலன்னு அவருக்கு அதுக்கு தான் அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான். ஆனா உணர்த்தணும். நம்ம இருக்கக்கூடியவர்கள் அதான் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த மார்க்கத்தை புறக்கணித்து உலகத்தை ஒரு சைட்ல எடுத்துட்டு போனாரோ அந்த உலகம் திருப்பி அடிச்சு ஒன்றை உணர்த்தும். நீ இந்த மார்க்கத்தை பின்பற்றினால் மட்டும்தான் உன்னால் என்ன செய்ய முடியும், நிம்மதி அடைய முடியும் என்பதை உணர்த்தும். உலகத்தில் எவ்வளவு பலங்களும் சுகங்களும் இருக்குதோ அதே அளவுக்கு பலகீனங்களும் துன்பங்களும் உண்டு. அல்லாஹு தாலா ஒன்றை ஆரம்பத்தில் தருவான், சில நேரத்தில் அல்லாஹு தாலா ஒன்றை ஆரம்பத்தில் எடுப்பான் பின்னர் தருவான், அல்லது ஆரம்பத்தில் தருவான் பின்னர் எடுப்பான். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த பகுதியை புரிஞ்சுக்கல தவறு. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.